வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த பாஜக வடசென்னை மேற்கு மாவட்ட வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் கைது. 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை புளியந்தோப்பு உதவி ஆணையர் தனிப்படை போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது பட்டாளம் கேசி கார்டன் அருகே சந்தேகத்திற்கு இடமான முறையில் 2 நபர்கள் கையில் பையுடன் வேகமாக சென்றதை பார்த்த தனிப்படை போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். சோதனையில் 4 கிலோ கஞ்சா வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்த 4 கிலோ கஞ்சா மற்றும் பிடிப்பட்ட இருவரையும் ஓட்டேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து ஓட்டேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து கைதான நபர்களிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் பட்டாளம் டோபிகானா குடிசை பகுதியைச் சேர்ந்த விஜய், ரகு என்பது தெரியவந்தது. மேலும் சென்னை புரசைவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாஜக கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்ட வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் குணசேகரன் என்பவர் கஞ்சாவை கொடுத்து விற்க சொன்னது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசார் பாஜக பிரமுகர் குணசேகரன் வீட்டில் சோதனை நடத்தி கஞ்சா மற்றும் எடை போடும் இயந்திரம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் குணசேகரன் ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து வீட்டில் பதுக்கி வைத்து பின்னர் விஜய், ரகு இருவர் மூலம் கஞ்சாவை விற்று வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.